morning students. Good morning students. Now we are going to see about the 9th standard science unit 4 electric charge and electric current. In this unit we will learn about electric charge and electric current. Okay. In this class we will learn about these two topics. Okay, let us see the introduction of this lesson. Like mass and length, electric charge also is a fundamental property of all matter. We know that matter is made up of atoms and molecules. Okay, fundamental property மாதிரி mass length அப்படிங்கிற fundamental property மாதிரி electric charge ஒரு fundamental property தான். இது வந்து அந்த மேட்டர் வந்து எதனால் ஆயிருக்கு அப்படின்னா மேட்டர் மீன்ஸ் வாட் எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் மேட்டர்னா ஒரு சம் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஆப்ஜெக்டாக இருக்கடா சாலிட் லிக்விட் கேஸ் எல்லாமே மேட்டர்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா, த மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். அந்த ஆட்டம்ஸ் ஹேவ் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஒவ்வொரு ஆட்டம்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். இந்த நியூக்ளியஸில் வந்து ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். By nature, the electrons and protons have negative and positive charge respectively. ஓகேவா, இப்போ எலக்ட்ரான்ஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜும் ப்ரோட்டான்ஸ்க்கும் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும். நியூட்ரான்ஸ் do not have charge. நியூட்ரான்ஸ்க்கு எந்த சார்ஜும் கிடையாது. அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ். எலக்ட்ரிக் கரண்ட் எதனால் ஆயிருக்கு அப்படின்னா மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ் மூவ் ஆகிறதுனால எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் கரண்ட் ஆயிருக்கு. Electricity is an important source of energy in modern times. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு சுச்சுவேஷனில் எதுவுமே மூவ் பண்ண முடியாது. In this lesson we will study about electric charges, electric current, electric circuit diagram and the effects of electric current. இது எல்லாம் இந்த 4 டாபிக்குமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட், எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, தென் எலக்ட்ரிக் சார்ஜஸ். இன்சைட் த ஈச் atom there is a nucleus with positively charged protons and chargeless neutrons and negatively charged electrons in the orbiting the nucleus. அப்போ நியூக்ளியஸை வந்து சுற்றி நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. அந்த நியூக்ளியஸில் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரோட்டான்ஸும் பாசிட்டிவ்லி சார்ஜ்லெஸ் நியூட்ரான்ஸும் இருக்குது. யூஸ்வலி there are as many as there are protons in the atoms themselves are neutral. ஓகே, அப்போ எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அத்தனை நியூட்ரல் ஆட்டம்ஸும் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஓகே, அதை தான் இங்கே இதில் மீன் பண்ண வராங்க. தேர் ஆர் as many electrons as there are protons and the atoms themselves are neutral. எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கோ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த நியூட்ரல் சார்ஜஸும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 10 நியூட்ரான்ஸ் 10 ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னா 10 நியூட்ரல் சார்ஜஸ் வந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, if an electron removed from the atom, the atom becomes positively charged. ஒரு ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா that is positively charged. அதாவது நோட்டட் அண்டர்லைன் பண்ணிக்கோ. becomes positively charged, then it is called as positive ion. If an electron is added in excess to atom, then the atom is negatively charged. ஓகேவா, ஒரு ஆட்டமில் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அது நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் கால்ட் அ நெகட்டிவ் அயான். when you rub a plastic comb on your dry hair, the comb obtains power to attract the pieces of paper, is it not? ஓகே, அப்போ ஒரு கோம்பை வந்து நீங்கள் நல்லா சீவிட்டு ஒரு பிட்ஸ் ஆஃப் பேப்பர் மேலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பேப்பர்ஸை அந்த அப்சர்வ் பண்ணும். பிகாஸ் அந்த நம்ம ரப் பண்ணதுனால அந்த பிளாஸ்டிக் கோம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பிளாஸ்டிக் அந்த கோம் மீன்ஸ் வாட், சீப்பு, நம்ம தலையில் சீவுறோம் இல்லையா அந்த சீப்பு, அந்த சார்ஜஸ் எல்லாம் அக்குமுலேட் அதோட அந்த எட்ஜஸில் வந்து அக்குமுலேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பேப்பர்ஸை நம்ம பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன அப்சர்வ் பண்ணும். ஓகே, when you rub the comb vigorously, electrons from your hair leave and accumulate on the edge of the comb. Your hair is now positively charged. Okay, your hair is now positively charged and it has lost electrons and the comb is negatively charged. உங்களோட ஹேரில் வந்து என்ன இருக்குது, பாசிட்டிவ்லி சார்ஜ் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ரப் பண்ணுறதுனால அந்த கோம் வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இட் ஹாஸ் கெயின் எலக்ட்ரான்ஸ். அதாவது என்ன பண்ணோம், எலக்ட்ரான்ஸை வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அப்போ நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், அந்த கெப்பாசிட்டி டு கெட் த எலக்ட்ரான்ஸ். ஓகே, அப்போ நாம் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானை நம்ம ஹேர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது, அந்த கோம் வந்து எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டே இருக்குது. ஓகே,
measuring electric charge. Electric charge is measured in coulomb. Electric charge எதில் measure பண்ணுறாங்க அப்படின்னா coulomb. This is important, 1 mark. Okay, 1 mark. Electric charge coulombல measure பண்ணுறாங்க. The symbol for the same as C. Okay, அப்போ symbol வந்து என்னென்ன அப்படின்னா C. The charge of an electron is numerically a very tiny value. If the charge of an electron is numerically very tiny value, the charge of an electron is fundamental unit with a charge equal to 1.6 into 10 power minus 19 coulomb. Okay, ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1.6 into 10 power minus 19 C equal. This indicates that any charge has to be an integral multiple of this fundamental unit of electric charge. அப்போது எந்த சார்ஜும் எதோட மல்டிப்ளை ஆகிருக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் சார்ஜோட மல்டிப்ளை ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ Q இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் சார்ஜ் Q இஸ் ஈக்குவல் டு எனி சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு NE அப்படிங்கிறது தான் அதோட ஃபார்முலா. ஓகேவா? அப்போது இந்த ப்ராப்ளம் இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்த்தோம்னா how many electrons will be there in 1 coulomb of charge and 1 electron E is equal to 1.6 into 10 power minus 19 coulomb. அப்போ Q is equal to NE. இப்போ N is equal to Q by E. Okay, the number of electrons in 1 coulomb is equal to 1 divided by 1.6 into 10 power minus 19. So finally we get 6.25 into 10 power minus 18 electrons. Okay, this is important. 2 mark or 1 markல வந்து வரலாம். ஃபார்முலா 1 markல கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்து 2 marksல வரலாம். ஓகே, இப்போ ஆலாவே நோட். இது சிம்பிள் சம் தான், என்ன பண்ணலாம், ஈஸியாக போட்டுற முடியும். ஓகே, then practically we have mu C. Practically micro coulomb, nano coulomb and pico coulomb units of charge, electric charges. 1 micro coulomb is equal to 10 power minus 6. Micronave the 10 power minus 6 தான். Okay, then 1 nano coulomb, that is what, 10 power minus 9, and 1 pico coulomb, the 10 power minus 12C. Okay, the electric charge is additive in nature. Electric charges is additive in nature. So total electric charge of a system is algebraic sum of all the charges located in the system. அப்போ electric charge என்ன பண்ணலாம், ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆட் பண்ண முடியும். So for example, let us say the system has 2 charges, plus 5C and minus 2C. Then the total net charge of the system is equal to plus 3C. That is plus 5 and minus 2C. If you add these two numbers, finally we get what? Plus 3C. Okay, do you know part? The electrostatic force between the 2 point charges obeys the Newton's third law. அப்போ 2 பாயிண்ட் கடையில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இதே வந்து ஒபே பண்ணுது அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா. வாட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபோர்ஸ் இன் ஒன் சார்ஜ் இன் த ஆக்ஷன் அண்ட் on the other is the reaction and vice versa. இப்போ ஒரு சார்ஜ் வந்து ஃபோர்ஸை கொடுக்குது அப்படின்னா அதோட ரியாக்ஷன் வந்து இது காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ்னா ஆப்போசிட் சார்ஜஸ் அப்சார்ப் ஈச் அதர் அப்படிங்கிறது நம்மளோட லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் சார்ஜ் அந்த 2 பாயிண்ட்லேயும் இப்போ கொடுத்துருக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் 2 பாயிண்டில் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குதுன்னா இந்த சேம் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், ஒன்று கூட என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். அதுதான் என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் அதுக்கு நிலை மின்னியல் விசை அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, electric force. Among electric charges there are 2 types of electric forces. One is attractive and another one is repulsive. The like charges repel and unlike charges attracted. Okay, that is we know that magnetism நீங்க படிச்சிருப்பீங்க உங்க lower classல படிச்சிருக்கலாம். The force existing between the charges is called the electric force. The force existing between the electric charges கடையில் என்ன force act பண்ணுதோ that is the electric force. These forces can be experienced even when the charges are not in contact. இந்த forces தான் என்ன பண்ணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கும். அது வந்து அந்த 2 சார்ஜஸும் கான்டாக்டில் இல்லைனாலும் பக்கத்தில் அது இருக்குங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறது எது அப்படின்னா this electric force.
ஓகேவா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன பண்ணும், சேம் போல் ரிப்பல் ஈச் அதர் அப்படிங்கிற கான்செப்ட் படி ரெண்டுமே என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். அதே மாதிரி மைனஸ் சார்ஜஸ் ரெண்டுமே ரிப்பல் ஆகும். இதுவே அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். இப்போ பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஓகே, தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு the region in which the charges experiences the electric force. எந்த ரீஜன் வரைக்கும் அந்த சார்ஜஸ் வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதுதான் வந்து அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுதான் வந்து என்னது, எலக்ட்ரிக் field around a charge. Often the electric field E is represented by the lines and arrowheads indicating the direction of the field. அப்போ எந்த டைரக்ஷன் அந்த ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் அது போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் டு நெகட்டிவ் என்ன பண்ணணும், ஆரோ மார்க் போட்டு நம்ம அந்த லைனை வந்து ட்ரா பண்ணணும். ஓகே, ஆஃபன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லைன்ஸ் அண்ட் ஆரோ ஹெட்ஸ் இண்டிகேட்டிங் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. The direction of the electric field is the direction of the force. Direction of the electric field ங்கிறது direction of the force that would act on a small positive charge. Therefore, the lines representing the electric field are called electric lines of force. அந்த லைன்ஸ் வந்து அந்த ரெப்ரசன்ட் பண்ணுற லைன்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட். எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம் ஆர் கர்வ்டு பார்ட்ஸாக இருக்கலாம். அலாங் விச் a unit positive charge tends to move in the electric field. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் அந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம். அது வந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கலாம், கர்வ்டு பார்ட்ஸாக இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிக்சர் பார்க்க போகிறோம், அதில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். தென் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் இமேஜினரி லைன்ஸ். அந்த வந்து என்னது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் என்ன சொல்கிறோம், இமேஜினரி லைன்ஸ் சொல்கிறோம். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஹவு க்ளோஸ் த ஃபீல்ட் லைன்ஸ். இந்த அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் எவ்வளோ க்ளோஸாக இருக்குங்கிறத வச்சு தான் என்ன பண்ணுறோம், அந்த ஃபீல்டு வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தள்ளி இருந்துச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனோட ஸ்ட்ரென்த் கம்மி. ஓகே, இதுவே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், இதில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, த ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஹவு க்ளோஸ் த ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் to one another. Okay, for an isolated positive charge. ஐசோலேட்டட் மீன்ஸ் வாட், தனியாக இருக்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை நெகட்டிவ் சார்ஜோ எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அஸ் ரேடியலி அவுட்வர்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ரெட் கலர் டாட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் லிசன் பண்ணீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா அவுட்வர்ட்ஸாக போயிட்டுருக்கு. ஓகே, அவுட்வர்ட்ஸாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ், ஐசோலேட்டட் நெகட்டிவ் சார்ஜ் தே ஆர் ரேடியலி இன்வர்ட்ஸ் டைரெக்ஷனில் வந்துட்டுருக்கு. ஓகேவா, தென் அதே மாதிரி இப்போ நம்ம லாஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் பிக்சர் ஒன்று கர்வ்டு பார்ட்ஸாக இருக்கும் இல்லைனா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் இஸ் மெஷர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ்ட் அட் தட் பாயிண்ட். Okay, electric field at a point is a measure of force on a unit positive charge placed at that point. A positive charge will experience in the direction of the electric field. யார் வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது யார், அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 1 mark. ஓகே, அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ நான் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட லைன்ஸோட அந்த லைன்ல அந்த டைரக்ஷன்லேயே போகும். இப்போ வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தென் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்.
ஓகே, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன, ஒரு பர்சன் இவ்வளோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 5 கிலோமீட்டர்ஸ் அவங்களால ரன் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் த பொட்டன்ஷியல் ஆஃப் தட் பர்சன். இப்போ ஒரு பர்சன் நல்ல அத்லெட்டிக்ஸ் வந்து ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணலாம், ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த பொட்டன்ஷியல் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன். அப்போ பர்சன் டு பர்சன் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து வேரி ஆகும். ஓகே, அதுதான் வந்து சொல்கிறாங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்கிறாங்க. தோ there is an electric force, either attractive or repulsive force இருக்கட்டும், existing among the charges, they are still kept together. ஓகே, அப்போ அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஃபோர்ஸஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த சார்ஜஸ் வந்து இருக்கும். we now know that the region of the electric charge there is an electric field. எந்த ரீஜனில் எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதர் சார்ஜஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அ ஃபோர்ஸ் இன் திஸ் ஃபீல்டு, தட் வைசி வர்சா. தெர் இஸ் அ ஒர்க் டன் ஆன் த சார்ஜ் டு கீப் தெம் டுகெதர். There is a work done on the charges to keep them together. This results in a quantity is called electric potential. This results in a quantity, அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இந்த ஃபோர்ஸஸ்லாம் நடந்தாலும் கூட எவ்வளோ சார்ஜஸ் மிச்சம் அது கையில் இருக்கோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா அதோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அப்போ சார்ஜஸை பேஸ் பண்ணி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனர்ஜியை பேஸ் பண்ணி நம்மளோட பொட்டன்ஷியல் வந்து என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற எலக்ட்ரிக் சார்ஜஸை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா, அது வந்து அதனால தான் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் லைன், திஸ் ரிசல்ட்ஸ் என்ன குவான்டிட்டி இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸை பேஸ் பண்ணி அது வந்து என்னது அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை வந்து என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இது ஸ்ட்ராங்காக இல்லை வீக்காக அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தென் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் அ மெஷர் ஆஃப் த ஒர்க் டன் ஆன் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். Work done on your unit positive charge to bring it to that point against all electrical forces. ஓகேவா, ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, இப்போ அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், என்ன மாதிரியான ஃபோர்ஸ் இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகேவா, அகெயின் ஐம் ரீடிங், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் அ மெஷர் ஆஃப் த ஒர்க் டன் ஆன் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம் டு பிரிங் இட் டு தட் பாயிண்ட் அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸை எதிர்த்து அந்த பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வர்றதுக்கு நம்ம எவ்வளோ வேலை பார்க்குறோமோ தட் இஸ் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அல்லது ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அப்போ ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்லேருந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுறோம், நம்ம அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு அதாவது கொண்டு வர்றதுக்கு நம்ம எவ்வளோ வேலை பார்த்துருக்கோமோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். தென் எலக்ட்ரிக் கரண்ட். Now let us see the electric current when the charged object is provided with a conducting path. When the charged object is provided with a conducting path, electrons starts flow through the path from the higher potential to lower potential. Electrons எப்படி flow ஆகும் அப்படின்னா higher potential இருந்து அதிகமான எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கிற பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ளோ ஆரம்பிக்கும். ஸோ த நார்மலி த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அ செல் ஆர் பேட்ரி. அப்போ கண்டிப்பாக செல்லையும் பேட்டரிலையும் கண்டிப்பாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ எவரடி பேட்டரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜஸ், இப்போ 1.5 வோல்ட் அப்படின்னா தட் இஸ் அ பொட்டன்ஷியல். அப்போ பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் இடையில, பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் இடையில 1.5 வோல்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்படிங்கிறத சொல்கிறது. இப்போது 6 வோல்ட் அப்படின்னா பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் இடையில 6 வோல்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, when electrons move we say that an electric current is produced. எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது கண்டிப்பாக எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் an electric current is formed by moving electrons. எதனால் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுனால எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் direction of the current. Before the discovery of the electrons, the scientists believed that electric current consists of moving positive charge. அதாவது எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், சயின்டிஸ்ட் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் தான் என்ன பண்ணிகிட்ருக்கு அந்த பாத்தில் எலக்ட்ரிக் பாத்தில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நினச்சிட்டு இருந்தாங்க. although we know that this is wrong. The idea is still widely held.
discovery of the flow of electrons. The discovery of the flow of electrons did not affect the basic understanding of the current. Electrons கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மாறல, ஆனால் அந்த சார்ஜஸ் மட்டும் நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. did not affect the basic understanding of the electric current. The movement of the positive charge is called the conventional current. The moving of the positive charge move ஆச்சு அப்படின்னா அது கன்வென்ஷனல் கரண்ட்னும், the flow of electrons is termed as electric current. எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா அது எலக்ட்ரிக் கரண்ட்னும், பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆச்சு அப்படின்னா அது கன்வென்ஷனல் கரண்ட்னும் என்ன பண்ணாங்க, நேம் கொடுத்தாங்க. this is depicted in the figure 4.4 கொடுத்துருக்காங்க. The electric circuits as a positive terminal is represented by a long line. இப்போ பாசிட்டிவ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாங் லைனாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்லில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு எண்டில் அது வந்து பாசிட்டிவ் லாங் லைனாக இருக்குது, இன்னொரு எண்டில் நெகட்டிவ் கொடுத்துருக்கிறது பக்கத்தில் சின்ன கோடாக இருக்குது. ஓகேவா, அப்போ லாங் லைனாக இருக்கிறது எப்போவுமே பாசிட்டிவ் அண்ட் சின்ன லைனாக இருக்கிறது எப்போவுமே நெகட்டிவ். இது எப்போயுமே மாறவே மாறாது, யூனிவர்சலி அக்செப்டபிள் ஒன். எங்கே போய் இதை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொன்னாலும் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அப்போது இது வந்து எப்போயுமே இது சேஞ்ச் ஆகாது. ஓகே, எலக்ட்ரிக் சர்க்யூட் பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் ரெப்ரசன்டட் பை அ லாங் லைன் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இஸ் அ ஷார்ட் லைன். பேட்டரி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் செல். இப்போ வந்து ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரே ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ 6 வோல்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா 6 அந்த ஒரு செல்லில் 6 டைம்ஸ் எப்படி இருக்கோ அதுதான். ஓகேவா, பேட்டரி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் த மோர் தென் ஒன் செல். அதை பேஸ் பண்ணி அந்த வோல்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த லைன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் we are going to see about the measurement of electric current. We can measure the value of current and express it numerically. We can measure the value of current and express it numerically. The value of current என்ன பண்ணலாம், numerically express பண்ண முடியும். Current is the rate at which the charges flow past a point on a circuit. Rate ன்னு சொல்லிட்டாவே it is because of the based on the time. ஓகே, பேஸ்ட் ஆன் த டைம். அப்போ டைமை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஒரு நிமிஷத்தில் அந்த சார்ஜஸ் வந்து எவ்வளோ அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போயிருக்குங்கிறத வச்சு அந்த கரண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, நிர்ணயம் பண்ணுறாங்க. ஓகே, த கரண்ட் இஸ் த ரேட் அட் விச் த சார்ஜஸ் ஃப்ளோ பாஸ்ட் எ பாயிண்ட் ஆன் அ சர்க்யூட். This is if Q is the quantity of the charges passing through the cross section of the wire in time t. சரியா, அந்த ஒயரில் அந்த கிராஸ் செக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, அந்த ஒயரோட கிராஸ் செக்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் சார்ஜஸ் வந்து கம்மியாகும். இதுவே அந்த அந்த ஏரியா ஒயரோட ஏரியா வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சார்ஜஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, அப்போது the quantity of the charges passing through the cross section of the wire in time t, the quantity of current I represented as I is equal to Q by T. Here Q is a charge and T is a time and I is a current. Okay, this standard SI unit of current is ampere. அந்த கரண்ட்டோட யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பியர். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் வித் a symbol A. A வந்து கரண்ட்டோட யூனிட். ஓகே, அதாவது சிம்பிள் வந்து A. இந்த கரண்ட் ஆஃப் 1 ampere means the current of 1 ampere means that there is 1 coulomb of charge passing through the cross section of the wire every 1 second. ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஒயரில் ஒவ்வொரு செகண்டுக்கும் எத்தனை சார்ஜஸ் வந்து 1 coulomb of charges, there is a 1 coulomb of charge passing through the cross section of the wire every 1 second. That is what the ampere, 1 ampereங்கிறது. ஓகேவா, அப்போ 1 coulomb of charge வந்து ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஒயரில் ஒரு செகண்டில் கிராஸ் ஆகிறது தான் வந்து என்ன அப்படின்னா 1 ஆம்பியர்னு சொல்கிறாங்க. 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 coulomb டிவைடட் பை 1 செகண்ட். இப்போ 1A டிவைடட் பை 1A இஸ் ஈக்குவல் டு 1C by 1S, that is 1CS minus 1. Okay, that is the 1 ampere. Then ammeter is an instrument used to measure the strength of the current, electric current in a circuit. Ammeter எதுக்காக அப்படின்னா it is used to measure the current வந்து மெஷர் பண்ணுறதுக்காக ammeter யூஸ் பண்ணுவாங்க. அது எதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா the strength of the electric current வந்து என்ன பண்ணோம்,
ஒரு பர்டிகுலர் சர்க்யூட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணோம். The ammeter is connected in series in a circuit where the current is to be found. எந்த அந்த ஒரு சீரியஸ் சர்க்யூட்டில் நம்ம அம்மீட்டர் எங்கே கனெக்ட் பண்ணாலும் அந்த 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 சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் இருக்குங்கிறத என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். The current flows through the positive red terminal of an ammeter and leaves from the negative black terminal. அப்போது அம்மீட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்கும். அந்த பாசிட்டிவ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா ரெட் டெர்மினல் இஸ் அ பாசிட்டிவ் அண்ட் பிளாக் டெர்மினல் இஸ் அ நெகட்டிவ் அப்படிங்கிறத எந்த இடத்துல என்ன லேபில் போய் நீங்கள் செக் பண்ணாலும் இதுதான் வச்சுருப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கரண்ட் வந்து எங்கே வந்து உள்ளே நுழையும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் நுழைஞ்சு நெகட்டிவ் சார்ஜ் வழியாக வெளியே வந்துடும். ஓகேவா, தென் இதுதான் தட் இஸ் அ பேட்டரியிலேருந்து இப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுறாங்க அம்மீட்டர் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா. தென் அந்த நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகி என்ன பண்ணும், அந்த அந்த லேம்புக்கு போகும். தென் லேம்ப்லேருந்து எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கீக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மேலே ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்கு இல்லையா, அந்த லேம்புக்கு அடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது இஸ் நத்திங் பட் கீ. அந்த கீ வந்து நம்ம டச் ஆச்சு அப்படின்னா அந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அது டச் ஆகாமல் மேலே நின்று இருந்துச்சு அப்படின்னா சர்க்யூட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா கம்ப்ளீட் ஆகாது. இதே இந்த சர்க்யூட் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணுறது எப்படி அப்படின்னா திஸ் இஸ் அ பேசிக் சர்க்யூட் டயக்ராம். ஓகேவா, இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அம்மீட்டரில் கனெக்ட் ஆயிருக்கு. அம்மீட்டரோட பாசிட்டிவ் அங்கே வர்ற எலக்ட்ரிக் கரண்ட் நெகட்டிவ் வழியாக ஃப்ளோ ஆகி நம்ம என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது என்னென்ன ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோமா, லைட்டாக இருக்கலாம் இல்லை வந்து வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், அப்போ அந்த அதில் கனெக்ட் ஆகும். தென் அது வந்து கீயோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து கீ வந்து ஆஃப் ஸ்டேஜில் இருக்குது. எப்போ வந்து அது ஆன் ஸ்டேஜ் ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜையும் அந்த ப்ளூ லைன் கனெக்ட் பண்ணும்போது இந்த சர்க்யூட் என்ன ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து க்ளோஸ் இல்லாத அதாவது அன்க்ளோஸ் ஸ்டேட்டில் இருக்குது, கனெக்டட் ஸ்டேட்டில் இல்லை. ஓகேவா, இது பேசிக் சர்க்யூட் டயக்ராம். நீங்கள் வந்து இதை ட்ரா பண்ணுறது காட்டிலும் ஜஸ்ட் இதை என்ன பண்ணலாம், ஈஸியாக ட்ரா பண்ணிட முடியும். ஓகே, தென் ப்ராப்ளம் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா if 25 C of charges is determined to pass through the wire of any cross section in 50 seconds, what is the measure of the current? The solution is I is equal to Q by T is equal to 25 C divided by 50 S. So finally we get 0.5 ampere. Okay, 5 ampere, that is the electric current. Okay, current. Then problem 3 is the current flowing through the lamp is 0.2 ampere. Current கொடுத்துட்டாங்க. If the lamp is switched on, lamp வந்து switch on ஆச்சுன்னா for 1 hour, what is the total electric charge that passes through the lamp அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜ், இப்போ I கொடுத்துட்டாங்க, T கொடுத்துட்டாங்க, தென் Q வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 1 ஹவரில் எவ்வளோ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு. அப்போ 1 hour is equal to 1 into 6 into 60 seconds. அப்போது 3600 செகண்ட். இப்போ Q 1 ஹவருக்கு வந்து 3600 செகண்ட். அப்போ Q is equal to I into T. அப்போ I கொடுத்துட்டாங்க, I வந்து 0.2 ampere. தென் 3600 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலி we get what 720 coulomb. ஓகேவா, அப்போ இதில் கவனிச்சிக்கணும், ஹவரில் கொடுத்தாலும் இல்லை மினிட்ஸில் கொடுத்தாலும் என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, கண்டிப்பாக இது செகண்ட்ஸில் தான் எழுதணும், அப்படி கண்டுபிடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, தென் electromotive force. Imagine that the two ends of the water pipe filled with water are connected. இப்போ நம்ம ஒரு வாட்டர் பைப்பில் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறாங்க, வாட்டரை வந்து ஃபில் பண்ணி கனெக்ட் பண்ணுறாங்க. although the filled with water and water will not move in a circle around a tube on its own. இப்போ வந்து டியூப் வந்து ஃபில்லாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகாது, அது வந்து ஃப்ளோ ஆகாது. சப்போஸ் யூ insert the pump between the pumps pushes the water and the water will start moving the tube. ஓகேவா, இப்போ பம்பை வச்சு நீங்கள் பம்ப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். now the moving water can be used to produce some work. அந்த வாட்டரை வந்து என்ன பண்ணலாம், மூவிங் வாட்டரை வச்சு என்ன பண்ணலாம், அந்த வாட்டர் மூவ் ஆகுதுனாவே கண்டிப்பாக ஏதோ சம் ஒர்க் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். we can insert the water wheel in between the flow and make it to rotate the further, use the rotation of an app to operate the machinery.
ஓகேவா. இடையில நீங்கள் வீலை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வருதுன்னா இடையில வீல் ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் கரண்ட், இல்லை ஆப்ரேட் சம் மெஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த ஃபோர்ஸ் இல்லை ஆக்ட் பண்ணும். யூ கேன் இன்சர்ட் த வாட்டர் வீல் in between the flow and make it to rotate the further use to rotation to operate machinery. Likewise, if you take a circular copper wire எடுத்துக்கிட்டிங்கன்னா it is a full of free electrons. காப்பர் வயரில் என்ன இருக்கும் அப்படின்னா full of free electrons இருக்கும். So however they are not moving in a particular direction. அது வந்து particular direction மூவ் ஆகுது. If you need some force to push the electron to move in a direction, the water pump and a battery in compared in figure 4.7. இப்போ வாட்டர் பம்ப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பம்ப் பண்ணுறது மூலமாக அந்த வாட்டர் சிஸ்டம் என்ன ஆகும், ஒரு டைரெக்ஷன் இன்னொரு டைரெக்ஷன் போகும். அதே மாதிரி தான் இந்த பேட்டரி. ஓகேவா. அப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகும். டிவைசஸ் லைக் எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரிக் எனர்ஜி சோர்சஸ் ஆக்ட்ஸ் லைக் அ பம்ப் புஷிங் த சார்ஜஸ் டு ஃப்ளோ த்ரூ த வயர் இன் ஆர் அ கண்டக்டர். ஓகே. அப்போ எலக்ட்ரிக் செல் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பம்ப் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு என்ன பண்ணும், ஃப்ளோ பண்ண ஹெல்ப் பண்ணும். The pumping action of the electrical energy source is made possibly by electromotive force. அந்த ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னா அந்த பேட்டரியிலேருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் என்னென்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எதுக்காகனா டு மூவ் த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸாக மூவ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். This electromotive force is represented by as epsilon. The e.m.f of an electric energy source is the work done. Okay, e.m.f of the electric energy source is the work done by the source to driving the unit charge around a complete circuit. சரியா. அப்போ இஎம்எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி சோர்ஸ் அது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜை அந்த சர்க்கியூட் ஃபுல்லாக மூவ் பண்ணுறதுக்கு ஒரு வேலை பார்க்கும் இல்லையா, அந்த வேலை தான் என்னன்னு சொல்கிறோம், இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அகெயின் ஐம் ரீடிங் த இஎம்எஃப் ஆஃப் an electric energy source is the EMF of the electric energy source is the work done by the source in driving a unit charge around the complete circuit. Driving the unit charge around a complete circuit. சர்க்கியூட்டில் அந்த எலக்ட்ரிக் சார்ஜை டிரைவ் பண்ண வைக்கிறதுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு வேலை தான் என்ன அப்படின்னா the EMF of an electric energy source. This is important 2 mark. This is represented by the letter epsilon. மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து அதுக்கு பேர் என்ன, எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எப்சிலான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. தென் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு work done by charge. work done நம்ம எவ்வளோ இந்த சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ வேலை பார்த்துருக்கோமோ that is what EMF, where W is the work done and SI unit of the EMF is the joules per coulomb or volt. In other words, the EMF of an electric energy source is the 1 volt if 1 joule of work done by the source to drive the 1 coulomb of charges completely around the circuit. சரியா. கம்ப்ளீட்லியோ அப்போ 1 joule of work done வந்து நடந்திருக்கு எதுக்கு அப்படின்னா 1 coulomb of சார்ஜை ஒரு ஃபுல் சர்க்கியூட் மூவ் பண்ணுற வைக்கிறதுக்கு 1 joule of work வந்து நடந்திருக்கு அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம், இந்த இஎம்எஃப் 1 voltன்னு சொல்கிறோம். the EMF of an electric sources 1 volt. அதை வந்து 1 voltன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. this is what is 1 voltன்னு சொல்கிறதுக்கான மீனிங். தென் potential difference என்ன அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல் எடுத்திங்கன்னா இப்போ 1.5 வோல்ட் அப்படின்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ்க்கும் பாசிட்டிவ் டெர்மினலுக்கும் நெகட்டிவ் டெர்மினலுக்கும் இடையில இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா 1.5 வோல்ட். இதே 6 வோல்ட் பேட்டரினா அந்த பாசிட்டிவ் டெர்மினலுக்கும் நெகட்டிவ் டெர்மினலுக்கும் இடையில எவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா 6 வோல்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் எலக்ட்ரான்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை டிஃபர் பண்ணுறாங்க. One does not just let the circuit connect one terminal of a cell to another. Often we connect a bulb or a small fan or any other electrical device in an electric circuit and use the electric current to drive them. எதுக்காக நம்ம ஒரு எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்து டிரைவ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் கரண்ட் வந்து தேவைப்படுது. This is how the certain amount of electrical energy provided by the cell
இது மாதிரி தான் அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து செல்லுக்கு கொடுத்துருப்பாங்க. எனி அதர் சோர்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு கன்வெர்டட் இன்டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி லைக் லைட், ஹீட், மெக்கானிக்கல் எனர்ஜி இந்த மாதிரி. ஓகேவா? அப்போது அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி எதுக்காக யூஸ் அதை இடையில கொடுத்துருப்பாங்க, எதுக்காகனா டு ஆப்ரேட் சம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? source of electric energy is converted into other forms of energy like light, heat and mechanical and so on for each coulomb of the charges passing through the light bulb. ஒவ்வொரு அந்த coulomb of charges அந்த லைட் பல்பில் இப்போ கிராஸ் ஆகிற அந்த எலக்ட்ரிக் அந்த coulomb of charges வந்து இருக்கு இல்லையா, in any appliances, the amount of electric energy is converted into the forms of energy depends on the potential difference. அந்த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா கன்வெர்ட் பண்ணும், ஒரு பர்டிகுலர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை லைட் எனர்ஜியாக இருக்கலாம், ஹீட் எனர்ஜியாக இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா எலக்ட்ரிக்கல் டிவைஸோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் அது இருக்குது. ஓகே? ஆர் எனி அதர் எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் இன் த சர்க்யூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்பில் வந்து 2 வோல்ட்டு தான் வந்து என்ன பண்ண முடியும், 2 வோல்ட் இருந்தால் தான் அந்த பல்பை நம்ம எரிய வைக்க முடியும். ஆனால் நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து எவ்வளோனா 1.5 வோல்ட்டு தான். ஸோ சரி, அந்த வோல்டேஜ் வந்து 1.5 வோல்ட் தான். அப்போ அது என்ன பண்ணும், சரியாக எரியாது. ஓகேவா? அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் நம்ம, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இருக்கோ அந்த மாதிரியான சார்ஜை நம்ம ஃப்ளோ பண்ணால் தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அகெயின் ஐம் ரீடிங். ஃபார் ஈச் coulomb of charge passing through the light bulb, the amount of electrical energy converted to other forms of energy depends on the potential difference across the electrical device. ஓகே? அப்போ அந்த டிவைஸ்க்கு ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜை ஃப்ளோ பண்ணால் மட்டும்தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆப்ரேட் பண்ண முடியும். காம்பனண்ட்டை வந்து எலக்ட்ரிக்கல் டிவைஸஸை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும், ஒர்க் பண்ணும், இல்லைனா அது ஒர்க் பண்ணாது. ஸோ த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் V. V is equal to W by Q. This is nothing but what? அந்த எப்சிலான் e.m.f மாதிரி. this is nothing but எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மாதிரி தான். ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ W is the work done, that is the amount of electrical energy is converted into the forms of energy measured in joule, or the Q is the amount of charge measured in coulomb. The SI unit of both e.m.f and the potential difference is the same. The SI unit of both e.m.f and the potential difference is the same, that is volt. Okay? இப்போ வந்து இதை பேஸ் பண்ணி சம்ஸ் கொடுத்துருக்காங்க. A charge of 2 into 10 power 4 coulomb flows through the electric heater. The amount of electrical energy converted to the thermal energy is 5 into 10 power 6 joules. Okay? அப்போ the compute the potential difference across the ends of the heater. அப்போ நமக்கு work done கொடுத்துட்டாங்க அண்ட் Q சார்ஜும் கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலி வி கெட் வாட் 250 வோல்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே? 250 வோல்ட்ஸ் வந்து கிடைக்கும். வோல்ட்மீட்டர் இஸ் an instrument used to measure the potential difference. வோல்ட்மீட்டர் வந்து எதுக்காக மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக. டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த காம்பனண்ட் இன் அ சர்க்யூட், த வோல்ட்மீட்டர் மஸ்ட் பி கனெக்டட் இன் பேரலல். கரெக்டாக பேரலாக கனெக்ட் பண்ணணும் வோல்ட்மீட்டரை. இது வந்து இந்த சீரீஸில் கனெக்ட் பண்ணால் அம்மீட்டரை என்ன பண்ணணும், சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். சீரீஸ்னால் வரிசையாக கனெக்ட் பண்ணணும். இதுவே வோல்ட்மீட்டரை பேரலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்போட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னா அந்த பல்புக்கு பேரலாக நம்ம கனெக்ட் பண்ணால் தான் என்ன கிடைக்கும், நமக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த காம்பனண்ட் இன் அ சர்க்யூட், த வோல்ட்மீட்டர் மஸ்ட் பி கனெக்டட் பேரலல் டு இட். அண்டர்லைன் பண்ணிக்க. Say you want to measure the potential difference across light bulb, you need to connect the voltmeter as given in the figure. Okay? இந்த ஃபிகரில் இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக கிடைக்கும். தென் note the positive charge is the red terminal of the voltmeter is connected to the positive side of the circuit, and the negative is the black terminal is the connecting the negative side of the circuit across the component. பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுன்னு பார்த்து என்ன பண்ணணும், கரெக்டாக கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக காட்டும். ஓகே? தென் the resistance R is the measure of opposition offered by the component to the flow of electric current through it.
ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டன்ஷியல் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு தடை அப்படின்னு அர்த்தம். ரெசிஸ்ட் பண்ணுறாங்கன்னா தடை அப்படின்னு அர்த்தம். அதிகமான எலக்ட்ரிக் கரண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை தடை பண்ணி நமக்கு இவ்வளோ போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணது யார் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ த ரெசிஸ்டன்ஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த opposition offered by the component to flow of electric current through it. Different electric components offer different electric resistance. ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். மெட்டல்ஸ் லைக் காப்பர், அலுமினியம், etc. having very much negligible resistance. காப்பர்லேயும் சரி அலுமினியம் சரி, பிகாஸ் இட் இஸ் அ பிக் கண்டக்டர். அது வந்து என்னது, ஒரு நல்ல கண்டக்டராக இருக்கிறதுனால, கண்டக்டர் மீன்ஸ் வாட், அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். திஸ் இஸ் வை they are called the good conductors. On the other hands, the materials like nichrome, tin oxide, etc. offer high resistance to the electric current. We also have a category of materials called insulators. Insulator, they do not conduct electric current to all. எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியாது, கரண்ட்டை ஃப்ளோ பண்ணாது. பிகாஸ் இது இன்சுலேட்டர்ஸ் மீன் என்ன, இன்சுலேட்டர்ஸ்னால் என்னது, எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகிறது விடாது அது. ஓகே. ஆல் தீஸ் மெட்டீரியல், கிளாஸ், பாலிமர், ரப்பர், பேப்பர், all these materials are needed to electric circuits to have usefulness and safety in electrical circuits. Then the SI unit of the resistance is ohm, with the symbol is ohm. இந்த சிம்பிள் வந்து நம்ம படிச்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள் வந்து இதுதான். 1 ohm of the resistance of component when the potential difference of 1 volt applied across the component, it drives the current in 1 ampere through it. 1 ohm na enna, 1 ohm of resistance of a component when the potential difference of 1 volt applied across the component. அந்த காம்பனண்ட்டுக்கு நம்ம ஒன் வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இட் டிரைவ்ஸ் த கரண்ட் ஆஃப் 1 ஆம்பியர். 1 ஆம்பியரை மட்டும் தான் என்ன பண்ணோம், அந்த அப்ளையன்ஸில் வந்து ஃப்ளோ பண்ண அலோவ் பண்ணும். ஓகேவா. அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா 1 ohm ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. we can also control the amount of flow of current in a circuit with the help of the resistance. இப்போ இந்த சர்க்கியூட் வழியாக இவ்வளோ தான் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ ஆகணும், இவ்வளோ தான் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகணுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், பொட்டன்ஷியல் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். such an component is to providing the resistance called resistors. The resistors can be fixed or variable. resistors வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை வேரி பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ohm வேணும்னா நம்ம 1 ohm வச்சுக்கலாம், 2 ohm வேணும்னா 2 ohm வச்சுக்கலாம், எவ்வளோ ஓம் வேணுமோ ஓம் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 kilo ohm வரைக்கும் என்ன பண்ண முடியும், நம்மளால் வேரி பண்ண முடியும். இதுவே வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வேரி பண்ணணும், ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி வேரி பண்ணணும் அப்படின்னா ரியோஸ்டட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸாக என்னென்னு சொல்கிறாங்க, ரியோஸ்டட்னு சொல்லுவாங்க. ஓகே. வேரி பண்ணுறது அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாப் உங்கள் ஃபேனில் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ரெகுலேட்டர்ஸ் மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், 1 ohm 2 ohm 3 ohm எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னா தெளிவாக சொல்லிடுறேன். ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ohmனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் 1 ohm தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இந்த ஜிக்ஸாக் சிம்பிளில் சொல்லுவாங்க. அதுக்கு ஏரோ மார்க் போட்டுருந்தாங்க. செகண்ட் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ohm வேணும்னா அது ரெகுலேட்டர்ஸ் மாதிரி இருக்கும், 1 ohm வேணும்னா 1 ohm. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேனில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ 1ல் வைக்கணும்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், 2னா ரொம்ப அதிகமாக ஸ்பீடாக இருக்கும், 3னா அந்த மாதிரி. ஓகேவா. அப்படி நம்ம வேரி பண்ண அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், குறைக்கலாம். இதுவே ரியோஸ்டட் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் fixed resistors have fixed value of resistance, while the variable resistors like rheostats can be used to obtain desired value of resistance. நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை வச்சுக்க முடியும். ஓகே. Note the difference between the e.m.f of the potential difference. Both the e.m.f and the potential difference are measured in volt. They may appear in the same, but they are not. அதாவது பார்க்கறதுக்கு சேமாக இருந்தாலும் ஒன்றும் ஈக்குவலாக கிடையாது. அதோட யூனிட் வேணால் சேமாக இருக்கலாம், பட் அது செய்கிற வேலைகள் வந்து வேறு. The EMF refers to the voltage developed across the terminals. The voltage developed across the terminals of electrical source when it does not produce current in the circuit. It does not produce. EMF வந்து என்ன பண்ணும், அந்த வேலை மட்டும்தான் பார்க்கும். EMF refers to the voltage developed across the terminals of an electric source when it does not produce current in the circuit. சர்க்யூட்டில் என்ன பண்ணாது, கரண்ட்டை கொடுக்காது. The potential difference refers to the voltage developed between the any 2 points
any 2 points in an electrical circuit where there is a current in the circuit. This is the difference between the EMF and potential. This is important to mark. Important to mark. Now let us see the electric circuit diagram. To represent the electrical wiring or solve a problem involving the electrical circuits, the circuit diagram are made. The four main components of the electric circuits, namely cell, connecting wire, switch, and resistor and load are given above. அப்போ அந்த ஒரு சர்க்கியூட் வேணும் அப்படின்னா என்னது நமக்கு என்னென்ன வேணும்? செல் வேணும், கனெக்டிங் வயர் வேணும், இந்த ஸ்விட்ச் வேணும், அண்ட் ரெசிஸ்டர் வேணும், அண்ட் லோட் ஆர் கிவன் ஒரு என்ன லோட் வேணுமோ அது வேணும். In addition to the above, many other electrical components are also used in an actual circuit. Okay, the uniform system of symbols has been evolved to describe them. இப்போ எங்கே நம்ம யூனிவர்ஸெல்லாம் நம்ம எங்கே போனாலுமே ரியோஸ்டேட்னா இந்த சிம்பிள், ரெசிஸ்டன்ஸ்னால் இந்த சிம்பிள், பேட்டரினா இந்த சிம்பிள், தென் பல்ப் அப்படின்னா இந்த சிம்பிள், கீனா இந்த சிம்பிள், எல்லாமே ஒரே சிம்பிள் தான் இருக்கும், வேறு எங்கேயுமே வேரி ஆகாது. இட் இஸ் லைக் லேர்னிங் அ சைன் லாங்குவேஜ் பட் யூஸ்ஃபுல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் தி சர்க்கியூட் டயக்ராம்ஸ். சர்க்கியூட் டயக்ராம்ஸ் என்ன பண்ண முடியும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த டயக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சம் காமன் சிம்பிள்ஸ் இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஆர் ஷோன் இன் த டேபிள் 4.1ல இருக்குது. ஓகே, திஸ் இஸ் பேசிக் சர்க்கியூட் டயக்ராம். ஓகேவா? ஓகே, இந்த கிளாஸ்க்கு இது போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் டயக்ராமில் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.